ஜும்காஸ். நான் இன்றைக்கி ஒரு ஜும்கா ஸ்டட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். சாரி, முதே ஸ்டட்டு வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன். அதை வந்து என்னால் ஏதோ சில பல ரீசனால் வீடியோ எடுக்க முடியலை. அடுத்த தடவை திரும்ப ஒரு ஜும்கா ஸ்டட்டு நான் செய்கிறப்போ அந்த ஸ்டட்டு வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வந்து அதுக்கு கிளே எடுத்து பிசைஞ்சிக்கணும். நான் அந்த ஜும்கா பண்ணதில் மீதி கிளே தான் நான் எடுத்து பிசைஞ்சிட்ருக்கேன். அது ஒரு ஜும்காவுக்கு நமக்கு போதும், ஒரே ஒரு ஜும்காவுக்கு, ஒரு பேருக்கு கிடையாது. அதனால் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் புது கிளே எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் இப்போ இதை எடுத்துருக்குறேன். இந்த ஜும்கா மோல்டில் வந்து நாம் கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். நம்ம எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் உண்டான குழியில் வந்து நம்ம ஆயில் தடவிக்கணும். இப்போது நான் வந்து 7வது குழியில் வந்து நான் எடுத்து அமுக்கி அதை வந்து மீதி உள்ள எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளேயை வந்து நம்ம எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு இதை நல்லா இப்படி எடுத்து வச்சுட்டு இதை நல்லா நீட் பண்ணணும். நம்ம எட்ஜஸ் எல்லாம் நல்லா நீட் பண்ணிக்கணும். நீட் பண்ணிக்கிட்டு சென்டரில் இருக்கிற கிளேயை வந்து நம்ம எடுக்கணும். ஏன்னா ஜும்காவில் எடுக்கலைன்னா வெயிட்டு வந்து மண்ணோட வெயிட்டு வந்து ரொம்ப இருக்கிறதுனால நம்ம காதில் போட்டால் ரொம்ப இழுக்கும். அதுக்கு இந்த கர்வ் கட்டர் இருக்குல்ல, அதில் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நாம் சுற்றி இப்படி ரவுண்ட் போட்டுக்கணும். பண்ணிட்டு இப்படி எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து நமக்கு நீட்டாக வந்துடும். இன்னும் எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம அப்படியே எடுத்துடணும். ரொம்ப எடுத்துடக்கூடாது. அதனால் எடுத்துட்டு நம்ம சுற்றி நீட் பண்ணிக்கணும். உள்ளேயும் அதே மாதிரி பண்ணிட்டு திரும்பியும் மேலே வந்து ஒரு தடவை, ஏன்னா நம்ம கையோட ரேகை அந்த இதெல்லாம் இம்ப்ரெஷனாக விழுந்துருக்கும். அதெல்லாம் நம்ம வாட்டர் வச்சு தடவி சரி பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம என்ன டிசைன் கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே வந்து ஒரு பென் இந்த ரீஃபில் இருக்குது, அதை வச்சு சின்னதாக சென்டராக பார்த்து நம்ம ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கணும். இப்போ இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இம்ப்ரெஷன் வந்து நம்ம யூபின் அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக அந்த சென்டரில் கொடுத்தானா கரெக்டாக அந்த சென்டரில் போய் நம்ம யூபின் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு சைடாக நம்ம கொடுத்தோன்னா இப்படி எடுத்து பார்க்குறப்போ நமக்கு ஒரு சைடு தொங்கிட்டுருக்கும், லைட்டாக இந்த சைடு சாஞ்சிட்ருக்கலாம், இல்லை இந்த சைடு சாஞ்சிட்ருக்கலாம். அதனால் நம்ம பார்த்து அந்த இம்ப்ரெஷன் வந்து நம்ம கொடுக்கணும். இதே லைட்டாக கொஞ்சம் விலகிருச்சு. கட்லிங் நைஃபை வச்சு நான் ஒரு ரவுண்டு இதை சுற்றி நான் போட போகிறேன்.
கொடுத்த பிறகு இதில் நம்ம என்ன இம்ப்ரெஷன் வேணும்னாலும் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு வி ஷேப் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஒரே அளவில் நம்ம சுற்றி கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஒரு 45 டிகிரி சாயலில் வச்சு நம்ம இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டே வரணும். திரும்ப ஒரு தடவை நம்ம அதில் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கணும். மேலே ஒரு சின்ன டாட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சு, இல்லை மேலே ஒரு சின்ன கோடு மாதிரி இம்ப்ரெஷனை சுற்றி வச்சோன்னா அந்த இம்ப்ரெஷனில் போய் நம்ம அந்த பிளாக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து கொடுப்போம். அப்போ இந்த இம்ப்ரெஷன்லாம் போய் அது நல்லா நின்றுக்கிடும். இந்த பிளாக் பெயிண்ட் வந்து அப்படி நிற்கிறப்போ நம்ம வேறு பெயிண்ட்டு கொடுத்தா அந்த பிளாக் வந்து உள்ளேருந்து எஃபெக்ட் கொடுத்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். தெரியுதா? இது ஒரு ஜிம்காக்கு. இதே மாதிரி இன்னொரு பேருக்கும் நாம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜும்காவை நம்ம எப்படி இந்த ஸ்டட்டோடு சேர்த்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த ஃபோர்சப்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த செஞ்சு வச்சுருக்க ஸ்டட்டில் அந்த ஹூக்கை மாட்டி அதை கொண்டு போய் ஜும்காவில் சென்டரில் நம்ம பார்த்து அட்டாச் பண்ணிக்கணும். நிமிஷம் தூக்கி பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும் கோணெல்லாம் இருக்கா என்ன அப்படின்னு. இதில் நம்ம ஸ்டட்டு வித் ஜும்கா செய்கிறப்போ இந்த ஸ்டிக் பீடோ இல்லை குங்குரு பீடோ வச்சு நான் இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ 2 ஜும்காவையும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.